சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இப்ப வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5000 வழங்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது யாருக்கெல்லாம் வழங்குவாங்க? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எப்போ குடுப்பாங்க? அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகளை பெறறதுக்கு இந்த ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம பொங்கல், தீபாவளி பண்டிகையில பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான சலுகைகள் வந்து குடுப்பாங்க. பொங்கல் பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதற்கு இலவச அரிசி, பருப்பு, வேட்டி, சேலை, காசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடுப்பாங்க. ஆக மொத்தம் பரிசு தொகுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு. அதை போலவே பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 நிதி உதவி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக வலுவான திட்டங்களை வகுத்து வருகிறது. வாழ்வாதார சிக்கல்கள், விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு குறைவு போன்ற காரணங்களால் பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்து வரும் சூழலில் இதனை சமாளிக்கவும் வாக்காளர்களை தன் பக்கம் திருப்பவும் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பு உதவும் என திமுக நம்புகிறது. 2.20 கோடி குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த தொகை மக்களிடம் நேரடி நல்லுணர்வை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு தீபாவளியை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஆய்வுகள், நிதி ஒதுக்கீடுகள் ஆகியவை தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு பொருட்களை தவிர்த்து இந்த முறை நேரடி பண உதவி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வழக்கமா பொங்கல் நாளன்று வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் 5000 2 மாதத்திற்கு முன்னாடியாகவே தீபாவளியை முன்னிட்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட உள்ளதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதுவுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏறுறது இருக்கட்டும், குறையிறது இருக்கட்டும், வேலை வாய்ப்பு குறையிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆட்சியில் இருக்கவங்க மட்டும்தான் காரணம். அவங்க மனசு வச்சா மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து விலைவாசிகளை அப்போவே குறைச்சிருப்பாங்க. சட்டசபை தேர்தல் வர இருக்கிறதுனால இதெல்லாம் கொடுத்து மக்களை கவர்றதா இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆக மொத்தத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பாகவே கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.